அல்லோ அல்லோ. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி இங்கு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க ஒழுங்கா நடிக்கவில்லை என்ன காசு நீங்க தரமாட்டீங்க. நடிக்கணும் தம்பி நம்ம வாழணும் தம்பி இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன். அவ்வளவுதான். ஏன்னா குளிர் நேரத்துக்கு 4 வரி தான் படிப்பேன். ஆமாண்ணே. மழை தண்ணி நேரத்துக்கு 3 வரி படிப்பேன். வெயில் காலத்துக்கு 1 மணி நேரம் படிப்பேன். பரவாயில்ல. ஏன் எல்லாருமே காதல மாட்டிருக்கிய வாமப்பா. பனி பனியிலையும் நாடகத்தை பார்க்குறீங்க பாருங்களேன். விடுப்பா, உங்களை பார்க்க வந்தேன்னா நான் தாலுகா ஆஃபீஸ் தாசில்தாரா? இது ஒரு முறை என்னைக்கும் தோப்பாகாது. எம்கேஆர் மட்டும் நின்றா நாடகம் கிடையாது. என் தம்பி கலைமணி சரவணே என் தம்பி ஒரு 4 பேரும் எடுத்து வச்சு சாயம் கும்பிட்டு 3 பாட்டு பாடினாருந்தே எந்த தண்டி பப்புனா இருந்தாலும் மங்குன்னு தப்ப முடியும். இல்லைன்னா பப்புனா இருந்தாலும் உள்ளேயே கிடக்கணும். தாயும் தெய்வம் பக்கம் மேல ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கலைமணி ஒரு வாத்தியார் வேலைக்கு படிச்சு விட்டு வெற்றி வாசிக்கிறேன். அப்ப என்ன தெரியுது? வாத்தியார் வேலையோட இதுல சம்பளம் அதிகம்னு தெரியுது. சம்பளம் அது இல்லை அப்படி சொல்லல. பிசில் ஏப்பா அதை மாடை அவுத்து விடுறேன். ஒன்னும் வசனத்தை கேளுங்க ப்ரோ. இதே உங்கள்கிட்ட கெட்ட வழக்கம். இருங்க பேச விடு. என்ன சரக்கு அடிச்ச? ஒரு சீரட் அட்டையில் ஊதி எழுதி கொடு. விழா கமிட்டி ப்ரோ ஜாவே அந்த பாடி ஏதாவது செய்யலாமா? நாடகத்தை கருத்து போடாத ப்ரோ ப்ளீஸ். மருதமணியை ஏவி விட்டுருவேன். வெதரில் கடிச்சு போடுவேன். ஹலோ. ஏன்னா கலைமணிய வாத்தியார் வேலை பார்த்தாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்குத்தான் தெரியும். இன்னைக்கு கலைமணி ஒரு 6 மணி சக்கரவர்த்தினா உலகம் பூரா தெரியறதுக்கு காரணம் இந்த நாடக கலை தான். சரவணன் அப்படித்தான். நன்றி நன்றி. நான் அப்படித்தான். மருதமணி அப்படித்தான். என்னை போன்ற கலைஞர்கள் நிறைய இருக்காங்க. எல்லாருமே உலகத்துக்கு தெரிய வைத்தது இந்த கலைகளை நடித்தாலும் மறக்க மாட்டேன். யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சார்பு எக்கோ சாமியை கூப்பிட்டு விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். மிஸ்டர் அழகர் சாமி நோனி அத்தியா வருவேன். ஹலோ. ஒரே டைலாக் தான். அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி பஞ்சயப்பட்டி கிராமத்தில என் கட்டழகி செம்பாயி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அரியனாச்சு குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோய் அன்னை வணங்கி பஞ்சயம்பட்டியில கூடியிருக்கிற அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி பஞ்சயம்பட்டி கிராமத்தில என் கட்டழகி செம்பாயி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி செம்பாயி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆவோ தன்னை நன்னே தான நன்னே தாரானே தானே தன தானே நன்னே தான நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே தனதானே நன்னே தானே நன்னே தன்னே தன்னே தன்னே
சொல்லி வச்சா பஞ்சயம் பட்டி அரியனாச்சி அருள்வாக்கு சொல்லி வச்சா அரியனாச்சி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா இந்த ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி எனக்கு பஞ்சேபட்டி கிராம மடியம் குங்கும பொட்டழகி ஆமோய் தன்னை நன்னே தான நன்னே தாரானே நனனே தன தானானே தனனே தானானே நானே தானே தன்னானே தானே நன்னே நானே நன்னே தன்னானே 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 மாட்டு வண்டி ஊட்டி ஆதி கிளவே வளர்த்த பஞ்சேபட்டில கிளவே வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாட்ட ரெண்ட ஊட்டி தன்னே நன்னே தான நன்னே சாரட்டு வண்டி ஊட்டி மீனாட்சி பட்டணத்துக்கு பஞ்சையப்பட்டி நம்ம கிளவே போகும் காலம் சாரட்டு வண்டி ஊட்டி கிளவே காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாடு மாடு காரி மாடு வண்டி புட்டி காள மாடு ரெண்டு புட்டி அம்மா காள மாடு ரெண்டு புட்டி கால கருக்களிலே புள்ளாத குடிகார பாண்டி முனி கால கருக்களிலே பாண்டி முனி அதை இதட வருவா அதை இதட வருவாடா நன்னே நன்னே தான நன்னே தாரானே நான நன்னே தன்னே தானே நன்னே தான நன்னே படுத்தது கழுங்கடியா பொல்லாத நொண்டி முனிடா படுத்தது கழுங்கடியா பறக்குது ஒங்குதுர நொண்டி முனிடாய் இலை இலை கெட்டவரம் தந்துருமா ஏ சாமி கெட்டவரம் தந்துருமா ஐயா சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி தாட்டா ஒரு தரண்டிருச்சு உள்ள பஞ்சயம்பட்டி கிராமா தாய் உள்ளயா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு தரண்டிருச்சு பஞ்சையப்பட்டி ஆமா மக்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு நாடு தரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு அம்மா நாடு நல்ல திரண்டிருச்சு ஏமாமா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஏ ஆட்டாதம்மா டான்ஸுக்கார புள்ள நம்ம ஆட்டாதம்மா ஆட்டாத வாடகத்து முறை ஆட்டாத ஆட்டாதம்மா ஆட்டாதே ஓ நாடகத்து முறை காட்டாதே நாடு ரெண்டு மாமா கதம்பா நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா கதம்பா நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா கை தட்டின அந்த 4 பேருக்கு நன்றி கை தட்டணும் கை தட்டினாத்தான் இந்த குளிர் தெரியாது டொங்காசனம் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான
எந்த நாடா இருந்தாலும் எந்த மாநிலம் இருந்தாமல் தமிழகத்துக்கு வந்தவர்களை வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழர்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்திருக்கின்ற என் தாய்மார்களே, கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் கருணை உள்ளம் கொண்ட என் அன்பு உறவுகளே, ஒளி ஒளி நினைத்தார்களே, விழா கமிட்டியார்களே, சென்னையிலிருந்து இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய உறவுகளே, ரொம்ப நன்றி தம்பி. சென்னையிலிருந்து வந்திருக்க இல்லை, சென்னையிலிருந்து வந்திருக்கேன்னு கேட்டேன். இந்த 3 பேரு நாடக காசை தெண்டம் கட்ட போறேன்னு நினைக்கிறேன். நீ அமைதியா இருந்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா 3 நாளைக்கு யூரின் வராம செஞ்சு விடுவேன். அப்புறம் நாங்கெல்லாம் பரம்பரை கூட இங்க பேசாம இருக்கணும். இங்கே கொஞ்ச நேரத்துல ஜாமி ஊரா இங்கேதான் நிக்க. பேசாம என்ன தம்பி இப்படி இருக்க? ஏன்னா கல்யாணம் பண்ணி மைத்த புடுங்குவ. எத்தண்டி ஊரு தெரியுமா அந்த பஞ்சயம்பட்டி? நீங்க எல்லாம் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு அது ஆளாளுக்கு நாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பஞ்சயம்பட்டியில முப்பாட்டங்க எப்படி இங்க வந்தாங்க, எப்படி இந்த ஜாமியில பூரா கண்டெடுத்தாங்க லேசுன்னு நினைக்கிறீங்களா? பாட்டையும் போட்டே பட்ட கஷ்டமெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்படி நம்மளுக்காக ஆண்ட பூமியில இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்தினா உள்ளூர்ல உள்ள ஆளுங்க வெளியூர் ஆளுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், கலைஞர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு முத மாதிரிலாம் கிடையாது பங்காளி. நீ பேசிட்டு போயிடலாம். இந்த யூடியூப் 5 சேனல் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டில் உள்ள தமிழன் கைபேசி காலையில் போயிடும். அப்ப என்ன, நம்மளை லேசா நினைக்க கூடாது. சரிதானே? இவன் தண்ணி எடுத்துக்காண்டாவே உண்மை 7 தடவை சொல்றேன். அம்புட்டு காரணம் என் தம்பி நல்ல வந்தேன். உள்ள இருக்கிற அந்த பக்காடி லெமன் அது வேலை செய்யுது. இன்னும் கொஞ்ச நாள்ல எதுவுமே எடுக்காது, மண்ணை களைச்சிக்கிட்டு நக்கிட்டு திரி. பொம்பளை எல்லாம் அந்த இப்படி ஆம்பளைய குடிச்சிட்டு வந்தா உலக்கை எடுத்து வெதர்ல அடிச்சிரு. அவனுக்கு வேலை முடிச்சிடும், உனக்கு வேலை முடிச்சிடும், 100 நாள் வேலைக்கு போயிரு. இந்தா அடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள குடும்பத்தை மது பழக்கத்தை குடித்தாலும் குடும்பத்தில் உள்ள மனைவியும் பெத்த தாய் தகப்பனும் பிள்ளையும் காப்பாற்றுவன் தான் உண்மையான தமிழன். நீ புழு புழுன்னு காப்பாத்துவ. காப்பாத்தின ஊ ஊ என்ன ஊ கருத்துக்களை சொல்ல இங்க வேலை இல்லை. என்னைய பொறுத்தளவு நான் என்னென்ன செய்யறேன்னா அதை சொல்லத்தான் செய்வேன். நான் ஒரு காலத்திலே குடித்தேன். அந்த குடியினால எவ்வளவு அசிங்கப்பட்டேன், எவ்வளவு கேவலப்பட்டதுனால இன்னைக்கு என்னுடைய சகோதரர்களை யாரும் குடிக்க வேணான்னு மேடையில பேசுறேன். அதே மாதிரி தர்மம் செய். நான் தர்மம் செய்கிறேன். ஒரு அன்பாலயம் கட்டி நடத்தி வரேன். எத்தனை ஏழைகள் இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். அதனால பேசுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துல 100க்கு 90 பேர் பெத்ததாய பண்ண கஞ்சி ஊத்துறது இல்லை. அங்க அன்பாலயத்தில் வர்ற முதியோர்லாம் பாருங்க, பெத்த உள்ள கை விட்டு கண்ணீர் வடிச்சு வந்து உட்கார்ந்துருக்கு. ஏன்? தாய் தகப்பனை கண்கலங்க விடக்கூடாது. இந்த உலகத்துல முதல் தெய்வம்னா பெத்த தாய் தான். அதுக்கப்புறம் தான் இந்த சாமிலாம். இருப்பா, என்ன உனக்கு பிரச்சனை? இருங்க. நாடு எவ்வளவு ஒவ்வொருத்து போயிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் பெரியவ அப்படி நின்றாங்கன்னா சின்ன பையில கூட பயப்படுவேன். ஐயா ஐயா நிக்கிறாரே அப்படின்னு கைதியை கட்டினவே இறக்கி விட்டு போயிடுவேன். இன்னைக்கு பெரிய ஆள் நின்றா கைலியை ஏற்றி நெஞ்சு கட்டிட்டு ஸ்பில்டர் அடிச்சு மூஞ்சில ஊதுறேன். போடான்னு சொன்னதுக்கு வா, என்ன போடான்னு சொல்ற, வா பாஞ்சு வைப்போம்ட்டேன் பெரிய ஆளு. ஏன் பெரிய ஆளுகளும் சரியில்லை. சில பேர் சின்ன பையில தண்ணி அடிக்கும் போது போய் வெக்கமயிர் இல்லாம எனக்கு ஒரு கட்டிங்க ஊத்துறான்ற, அப்புறம் தூக்கி போட்டு புலந்தானே அழுதுகிட்டு வீட்டுக்கு வா. சொல்றேன், உண்மைதானே? அப்பா நீங்க சித்தப்பாப்பா உங்ககிட்ட போய் நாங்க சரக்கு அடிச்சுக்கிட்டே ஊத்துங்களா வெண்ணமங்கலாம். இதுல என்ன இருக்கு? எச்சி வச்சு குடிச்சாலும் இந்த மதுபான அரக்கனை குடிக்க நினைக்கிறான். ஆனால் 3 வேளை சோறு இருக்குன்னு நினைச்சு நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும். ஒருவேளை சோறு கிடைக்காம இயங்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அன்பு உறவுகளே, நாடகத்தில் பப்புன்னு வந்தேன். சிரிக்கையும் வைக்கவும் தெரியும், எனக்கு உண்மையும் பேச தெரியும். சிரிக்க வைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம் தம்பி. சிரிக்க முடியாது லேசா. ஒரு மனுஷனை போய் கம்பு கூட்டில் கிச்சு கட்டினாலும் இப்படி நிலத்துக்கு மசுரை வச்சிருப்பேன், சிரிக்க மாட்டேன். பெண்கள் அதே மாதிரி என் தாய்மார்களுக்கு ஒன்று சொல்றேன். அத்தா, ஒருவேளை எனக்கு நேரம் சரியில்லையோ, வரும்போதே வண்டி இண்டிகேட்டரை விட்டு விட்டு எரிஞ்சிச்சு, அந்த பால்ட்டாத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒவ்வொரு தொழிலுக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம்
இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற KMK ஆடியோஸ் இளைஞர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் என் உறவுகளை, வாழ்த்துக்கள். பாருங்க எவ்வளவு ரசிச்சு பேர் வாங்கணும்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒன்றும் சும்மா வரல, ஒரு வயக்காடு கருதரப்புக்கு ஆள் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாட்டை போடவா? அப்போ இந்த முன்னாடி இருக்கவங்க உங்க காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மாடியில் விளையாடுற மாட்டை உரிமையாளர் கயத்தை போட்டா மாடு மறுபடியும் விளையாடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு சாங் பாடுமா? ஹலோ 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 அப்போ எக்கோ வச்சார். ஹலோ, காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஊரக்காக ஜாமி ஐயா, செம்பாயி அம்மன் ஐயா, ஜாமி ஐயா, அரியனாச்சி தெய்வம் ஐயா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. கட்டும் பட்டான் நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான், தாய்க்குத்தான் கட்டுப்பட்டோம் நீதிக்குத்தான் ஒன்றுபட்டோம். நாயத்துக்கு கட்டும் பட்டான் நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. ஆமா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நன்றி நன்றி, கைதட்டின அன்பு உள்ளத்துக்கு நன்றி. பண்டிகை காலம்லாம் முன்னொரு காலத்தில் நடந்தது மாதிரி மாறிக்கிருச்சு. மண்பாண்டத்திலே பொங்கலிட்டு கரும்புகளை நிலையில் சாத்தி வைத்து அரிசிமாவை அரைத்து கோலம் போட்டா எங்க அப்பத்தா. யாரு? எங்க அப்பா அப்பத்தா அம்மா. இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மண்பானையில் பொங்க வைக்கிறீங்களா? கிடையாது. பூராமே குக்கரில் தான் பொங்க வைக்கிறேன். குக்கரில் பொங்க வைக்கிறது 2 விசிலில் புருஷனை சொல்லிட்டு போயிருது. இந்த கரும்பை திண்டுக்கிட்டே 2 விசில் வந்தவொடனே இறக்கி வச்சிருங்க. புருஷனும் கரும்பை திண்டுக்கிட்டே குக்கரை கவனிக்கல, விசில் அடைச்சிக்கிட்டு மட்டார்னு அடிச்சு செவத்தில் அடிச்சு பொங்கச்சோறு ஊரா மேலே நிற்கிது. புருஷன் ஏனியை போட்டு நக்கிட்டு வந்து பார்க்கவனிய எந்த அளவுக்கு இருக்கு. எல்லாமே இப்போ மாறிக்கிருச்சு. பாசங்கள் முகத்துக்கு முகத்தும் பார்க்கும் போதே பாசம். எதிரி உள்ளாத ஊரில் குடியிருக்காத, போராமை நிறைந்த உலகத்திலே போட்டி போட்டு வாழ கத்துக்கட்டுவன் பிழைத்து கொள்வான் இந்த தமிழகத்திலே. எவ்வளவு நீங்க காசு வச்சிருப்பீங்களோ பணம் வச்சிருப்பீங்களோ எவ்வளவு சொந்தக்கார உனக்கு இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. இந்த மனிதனா பிறந்தவர்களுக்கு 2 மட்டும் இல்லாம இருந்தால் அவன்தான் புனிதமான மனிதன். 1, கடன் இருக்கக்கூடாது. 2வது, உடம்பில் நோய் இருக்கக்கூடாது.
இந்த ரெண்டு இல்லைன்னா நீ தான் சுதந்திரமான மனிதன், புனிதமான மனிதன். நீ இப்ப யாருக்கு இல்லை? பிறந்த பிள்ளைக்கு சுகர்ன்றேன். காரணம் என்ன? சாப்பிட்ற சாப்பாடு வீட்டில் சமைச்சு பக்குவமாக வச்சா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும். பொண்டாட்டி நத்தம் போன புருஷனுக்கு போன் அடிக்குது. நத்தத்துலேருந்து வரும்போது ஃப்ரை ரைஸ் கட்டிட்டு வாங்க. அவன் பார்த்தா ஜவராஜக்காரன் கணேஜி போயிலையை போட்டுக்கிட்டு 5 ரூபாய் 100 ரூபாய் சப்பு சப்புன்னு விளக்கணையை போட்டு வறுத்து கொடுக்குறேன். அதை நம்ம ஆளு திண்டு விட்டு சூப்பர்ன்றேன். ஆமா ஐயா, அமைதியா. உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அதை பாடுறேன். இன்னைக்கு பூரா கச்சேரி தான் பண்ண போறேன். அல்லோ அல்லோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 3 வேத்த சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நத்தம் பைபாச ஒட்டி இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு ஒரு 50 ஏக்கரை 7 வருஷமா வேலிய போட்டு விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் விலை கொடுக்கலைன்னா வருஷம் தங்க விலை கிரு கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 150 பவன் நகையை எடுத்து வச்சிருந்தேன். படக்குன்னு வட்டிக்கு விட்டா பணக்காரன் ஆக முடியாதுன்னு மதுரையில் ஒரு ஆபீஸை போட்டு 100க்கு 10 பைசான்னு வட்டிக்கு விட சம்பளத்துக்கு 5 பேரை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாலும் விடிய விடிய குடிச்சுக்கிட்டு படுத்து கிடந்தாலும் பணக்காரன் நினைச்சு எவனும் போடு தள்ளிட்டான்னா போச்சுன்னு ஒரு 10 பேரை அடியால சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். BMW 1 வச்சிருந்தேன். வெளியே தெருவு போறதுக்கு என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்து இருந்தும் சாயந்தரம் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி நம்மளை வையிறான்னு பொன்னமராதியில் ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். இது எல்லாமே எதனால போச்சுன்னா அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. யாரு கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணியும் அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே 20 வருஷமா பொண்டாட்டி உள்ள பெத்ததாயிரப்ப சொந்த பந்தமெல்லாம் தேவையில்லை, வேலைக்கே போக தேவையில்லை. இந்த குடிதாண்டா உலகம். 20 வருஷமா வாழ்ந்த என் தமிழ் ஒருவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு அடே ராமா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போவோம்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து கொட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் பிறவி என்பது ஒரு தடவைதான் இனிமேல் நம்மளெல்லாம் பிறந்து வர போறதில்ல இந்த இருக்கிற பிறவியில உடம்ப கெடுத்து இந்த பாலா போன குடிய குடிக்க வேணாம் முன்னே டாஸ்மாக் கடை தினமும் திறக்கத்தான் செய்வாங்க அரசாங்கம் இதை விற்கத்தான் செய்யும் முன்னே ஒரு இடத்துல நரகல் கிடந்தா அங்கன போய் சோத்து பானையை வச்சு சோறு சாப்பிடுவோமானே நம்மளை மறக்கிறதுக்கு மனசுதானே காரணம்னு நீங்கள் எல்லாம் குடிக்க வேணாம் முன்னு மேடைக்கு இந்த பாட்டை கேட்ட ஆளுக தண்ணி அடிச்ச ஆளுக இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினியா அப்படின்னு நீ ஓத்தாங்கம்மானு வஞ்சாலும் என் தாய் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு சுத்தமா உதுத்து விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் இவங்க தாண்டா காரணம் அழகு ரேசு வண்டி வச்சிரு நடுமரச நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா கைதட்டின எங்க ஆத்தாமார்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதுக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம்மா சரக்கை போட்டுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு சட்டியை கலட்ட மாட்டேன் அதை கலட்டி போட்டு அதுக்கு துவைக்கிற வாடு கசடுகளும் நான் என்னத்தை சொல்லுவேன் 7 ஏரியல் போட்டாலும் ஊறாது சட்டி நான் என்னத்தை செய் வாங்க பூ பெரும்பாலும் வெள்ளை துண்டு எடுக்காது அப்போ ஏன் கட்டி குளிச்சா வெள்ளையே தெரியும் தாப்பா போட்டுக்கிறேன் சேச்ச புழுதிப்பட்டி ஐயா காலை அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள் பஞ்சயம்பட்டி கிராமத்தார் சார்பாக வாங்க அப்போ வாங்க 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 ஹலோ எந்தனுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய புழுதுவீட்டி பங்காளிகள் பஞ்சயம்பட்டி ஊர்க்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகள் அந்த வணக்கம். இந்த வெள்ளியாறு அரியநாச்சி புண்ணியத்தில் இந்த குடும்பங்கள் மெல்மேலும் மலரும் வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். 6 மணி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி தம்பி சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். என் அன்பு தம்பி பலவாத்திய கலைஞர் பிரபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அர்ஜுன் தாள கலைஞர் அர்ஜுன் அந்த தம்பிக்கு பொன்னாடை போத்தி விடுங்க. அவனுக்கு தண்டி துண்டே தேவையில்லை, கர்ச்சிப்பு இது போடுங்க. உண்மையிலேயே இந்த தம்பியை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த வயதிலையும் பள்ளிக்கூடம் போயிட்டு தன்னுடைய தாய் தகப்பனுடைய சுமையை இப்பயே சுமக்கக்கூடிய இந்த தமிழன் தாள கலைஞருக்கு எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா. யூடியூப் 15 பேர் இருக்காங்க. என் தம்பிய அம்புட்டு துண்டு இருக்கா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளும் மேடைக்கு வாங்க, வந்து துண்டை வாங்கிட்டு போங்க. வேமா வாங்கப்பா, பனிக்கு துண்டு தாண்டா முக்கியம். வாங்க.
அல்ல அண்ணனே அப்படியே போட்டு விட, அவங்க ஏற முடியாது. வெக்கப்படுறாப்புல வெக்கப்படல். பேண்ட டைட்டா போட்டிருக்கேன் ராஜாலாம். போதும் போதும், என் தம்பியை தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ் காடமங்கலம் முருகனுக்கு ஒரு துண்டு வாங்கிட்டு போய் கொடு. கோயிலில் போய் பொங்கச்சோறு வாங்கினா கொடுக்குறது இல்லையா, இந்த மாதிரி வாங்கி. பஞ்சயம்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகிற உறவுகளுக்கு தான் வணக்கம் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா டூலரை எடுத்து இவ்வளோ பணியிலையும் வந்து இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அமைதி அமைதி, எல்லாரும் பாடத்தை கவனிங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வண்டி எடுத்து வந்திருப்பேன். இந்த நாடகம் கதம்ப நாடகம், அதே உண்மை. இரு இரு, எதுவும் பேசாத. இல்லை நீ பப்புன்னு போடு, நான் ஒன்றுக்கு வந்து வரேன் வாவேன். ஒரு ஹலோ ப்ரோ, ஒரு காமன் நேரம் பேசுங்க ப்ரோ. இன்னும் போற காலத்துல கலைமணி சொல்லுங்க. ஊர்ல தண்ணி அடிக்கிறத விட நம்ம வேன்ல இறங்கும் போது நம்ம நிற போதில் இறங்கணும். அவங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லும் போது நம்ம சாப்பிடுவோம்ல. அப்ப பாப்பாங்க நம்மளோட பெருங்கொண்ட குடியாரனா இருப்பாங்க இவ்வளவு நாடகக்காரங்க அப்படின்னு. அப்பதான் சரியா வரும். குடிக்கும் போதுன்னே எனக்கு தெரியல, நம்ம தண்ணி அடிச்சிருப்போம். நம்மள்ட்ட தண்ணி அடிச்ச ஆளு பேசும்போது நம்ம மணிக்கணக்கா பேசலாம். இப்போ குடிக்கிற ஆளுல பார்த்தாலே உசிரே போகுது. அதை கூட நான் அனுசரித்து பேசிடுவேன். இந்த கணேசி போடுற ஆளுங்க பக்கத்தில் பேச முடியலை. சிறுநாய் பீவாட வருது. இதில் இந்த போயல மயத்தை போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு எப்படித்தான் முத்தம் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அதுக்கு வெட்டிடும் இப்படி விழுத்து. ஏன்னா கெட்ட வழக்கம் செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. அந்த கெட்ட வழக்கம் நாளடைவில் நம்மெல்லாம் திருந்த பார்க்கணும். தாய்மார்கள் அத்தனை பேருமே தமிழகத்தில் உள்ள என் வீர தமிழச்சிகளை எம்கேஆர் தலை வணங்குவேன். நம்ம எவ்வளோ தவறு பண்ணாலும் அது எப்படி குடும்பத்தை பார்க்குது நீங்கள் எல்லாரும் நினச்சி பாருங்க. ஆம்பளையாலாம் நம்ம போய் டாஜ்மார் கடையில் போய் ஒரு ஆப்பு சாப்பிட்டு வரும்போது பொண்டாட்டி இங்கே ஒரு புல்லை சாப்பிட்டு உட்காந்துருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்னடி கோத்தாண்டா அது என்னடா கொம்மான்ட்டோம். பிள்ளைய ஊரம் கையா கையான்னு கத்திட்டு கிடக்கும் கதவாளி குஞ்சு மாதிரி. இந்த நாடகம் கதம்ப நாடகம். 2 ஒப்பனும் அப்புன்னு நினைப்பிய 3 ஒப்பனும் 3 ஒப்பனும் 2 டான்ஸு. அந்த 2 டான்ஸு எவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஏதோ அத்தைக்குழி சம்பளத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் லேஜா பெயிண்ட் அடிக்க தெரியாதவன் செவத்தை தடணும் மாதிரி தடவி விட்டு போயிடுவான். இப்போ பிள்ளைகளையும் நெருங்கி கட்டி பிடிக்க முடியல. யூடியூப்பில் போய் காமிச்சு கொடுத்துட்றாங்க. அவன் புரிஞ்சு என் பொண்டாட்டி எப்படி தொடுவேன்னு அறந்தாங்கில அறுவாலை திட்டிக்கு நிற்கிறேன். நான் என்ன செய்வேன்? ஏதோ வயிற்று புலப்புத்தேன். ஏதோ அக்கா தங்கச்சியை மாறிதான் நாடக உலகத்தில் 20 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா அந்த சீனுக்காக நம்ம பண்ணுறது. இதில் வம்பா மாற்றுறது யாருன்னா மருதமணி மாட்டிக்கிடுவேன். ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது. அவன் பாட்டுக்கு தொடை எது அது எதுன்னு தெரியாமல் தடவி போடுறேன். தடவி விட்டு உள்ளே வந்து வாம போட்டு மண்டி ஏற்கிறேன். நகைச்சுவை நாடகத்திலே நம்ம ஊருக்காக பஞ்சயம்பட்டிக்காக சிறப்பாக செய்யணும்ன்றக்காக சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வந்திருக்காங்க. சாமி இறக்கி சாமி எந்தெந்த ஊர்ல இந்த தம்பி பாண்டியான் பாரு, அப்ப இந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்குன்னு அர்த்தம். உண்மையான சாமியை நிப்பாட்டி போடலாம். மங்கு மங்குன்னு ஆடும்போது 5-6 விபூதியை போட்டு வாயை துறன்னு ஓட்டா குச்சு குச்சுன்னு போயிடும். சில பேர் போதையை போட்டு ஆடுறேன் 1 மணி நேரமா. அவனுக்கு அந்த பக்காடியில் அவனை காமிச்சாத்தான் நிப்பாட்டுவேன். குச்சு 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 என்ன அப்படியே அருவாலை ஏறிட்டு எங்க ஐயா கோடாங்கி அப்படி ஏறி நிற்கும் போது அப்பெல்லாம் குறி கேட்கறது பொண்டாட்டிக்கு பிள்ளை வளர்க்கணும், ஊர்ல நல்லா விளையணும்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஏறி நிற்கும் போது ஜாமி கருப்பா மழை எப்ப பெய்யும்? அப்ப எங்க ஐயாலாம் அப்படி சொல்லுவார், இன்னும் 16 நாள்ல டே மழை இறக்குறேன்டா கருப்பேன். முக்காலும் சத்தியமுடாண்டுவார். 16 நாள் கழிச்சு அடிச்சிடும் மழை. இப்ப அருவாலை ஏறி வீம்புக்கு ஆடுறேன். ஆடும்போது ஊருக்கார கேட்குறாங்க மழை எப்போ பெய்யும்? அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் உடனே மழையை கேட்டு விட்டாங்க. என்ன சொல்லுவோம்? சித்திரையில் மழை பெய்யாது, வையாசி கொஞ்சம் வெயில் அடிக்கும். கருப்பா மழை எப்போ பெய்யும்? இருடா வெண்ணமே தெரியாதடா அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 117 நாள்ல மழை பெஞ்சிரும்டா. எப்படியும் பெஞ்சிரும். நீ ஏன்டா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தம்பி ஒரே ஒரு விஷயம், ஏன் இது நகைச்சுவை நாடகம்னு நீ ஆக்க போறியா இல்லை ஹரிச்சந்திராவை ஆக்க போறியா?
இரு தம்பி, நீ உள்ளூர் தானப்பா? முருகா, உன கொஞ்சம் வீடியோ எடுங்கடா. உயின்னு ஏன் வெயில அடிக்கிற? அமைதி முக்கியம். பேசுற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சாத்தே நீங்க சிரிக்க முடியும், சிந்திக்க முடியும். இது ஆடலும் பாடல் கிடையாது. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. இந்த பத்தியா, அவருக்கு வயசு 45 இருக்கு, அந்த பாட்டுக்கு இப்படி தட்டுற நீ. அப்புறம் எங்கிட்டு மழை வெய்யும். இன்னும் ஒரு ஹிந்தி பாட்டு ஒண்ணு வந்திருக்கு. என்ன பாட்டா? என்ன பாட்டு? கேபேன்னு என்னமோ சொல்றாங்க. பாட்டு போடலாம், கருத்துள்ள பாட்டு. பழைய பாட்டுலாம் வாசிக்க வேணாம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டும் உலகமடா, இது கொள்ளையடிப்பதி வல்லமை காட்டும் திருட்டும் உலகமடா. தம்பி தெரிஞ்சு நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. புள்ளருக்க போகையில கன்னிவம் தன் கவலடி, அன்னுக்கிளியே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமேனி வாடுது. பூசுரிக்க பூசுரிக்க பூ போல நான் சிரிக்க, போனாக போனாக ஏமாமே இன்னும் வர காணாமோ காணாமோ தானானா தானானா. அதுல பாட்டு எடுத்துட்டாங்க. உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா. இதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையா இருந்துச்சு. இப்ப பாட்டு பூரா பட்டுக்கை தாத்து விட்டியான், தாலி அரிச்சு விட்டியான், தொடைய கடிச்சு விட்டியான். பாட்டு பூரா இப்ப மைக் செட்லாம் இவங்க அழகா தெளிவா போடுறாங்க. ஊப்பர்னு ஒண்ணு இருக்குல்ல, ஊப்பர் சப் ஊப்பர், அது அதிரும். துமுக்கு துமுக்குன்னு அடிக்கும். வேட்டி லூசா கட்டியிருந்தா முண்டமாத்தே அவன் போகணும். கட்டுல படுத்து கிடக்கிற ஆளு, வயசான ஆளுக்கு மை செட்ல பாட்டை போட்டு விடுறேன். கிளி மாச்சாரோ மட்டாக்குன்னு ஒரு விழுந்து மூக்காந்தரில் அடிச்சு 107 தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் டாட்டு சொல்ற பிழைக்கிற கஷ்டங்க. என்ன நடந்துச்சு? ஒரு பாட்டு போட்டேன், அதுல விழுந்துட்டார். பாட்டு போட்டே கொண்டிருக்காங்க. ஏன்னா காலங்கள் அப்படியே மாறிக்கு. உறவுகள் எல்லாம் பாசங்கள் எல்லாம் எப்ப இருந்துச்சுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ செல்லுல ஸ்டேட்டஸ் வச்சு அவனை ஏத்துக்கிறேன். ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானா, நம்ம கல்யாண நாள் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானா அப்படின்னா சந்தோஷப்படுறேன். இந்த பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. உங்களை போன்ற பெரியவங்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த ஊருக்காக உங்களுக்கு தெரியுமில்லப்பு. உட்காந்து பேசுவோமா? நீங்க பார்க்காத டொங்காசா, நீங்க பார்க்காத கப்ளிங்க நாங்க பார்க்க போறோம். அந்த காலத்துல கப்ளிங்கு பட்ஜெட். எங்க அப்புத்தேன் அவரே நொந்து போனார். மாட்டு வண்டிக்கு விபத்து நடந்துச்சா? கிடையாது. சைக்கிளும் முட்டி 2 பேரும் செத்தாங்களா? கிடையாது. இன்னைக்கு அதிகமா விபத்து நடக்கிறது எதுலன்னா 2 வீலர் தான். ஏன் விபத்து நடக்குது? டிவிஜி வீட்டுல போன ஆளுங்க அவ்வளவு விபத்து நடக்காதுப்பா. அந்த டிவிஜி வீட்டு போறதுக்கே 1 வாரம் ஆகும். வீட்டு வேறுனா சைலன்ஸ்ல புகை கக்கும். அதுலயும் டிவிஜி வீட்டில கனமான பொம்பளைய கொண்டு போனான்னா செத்தேன். கிரிச்சு புடிச்சா வீட்டு வேறுனா வீடுலாம் பெண்டு ஆடும். வேகத்தடல ஏத்துவேன், பொண்டாட்டி ஒரு பக்கம் விழுந்து கிரிச்சு பிடிச்சி சுத்தி. இப்ப கல்யாணம் பண்ண ஆணுக்கும் பெண்ணுக்கும் வண்டி கொண்டு வந்திருக்காங்க. வண்டி பார்த்தா இந்த தண்டி நிக்குது. டயரு டிராக்டர் டயர் மாதிரி ஏறி உட்கார்ந்தோடனே திருகிறேன். இங்கிட்டு பார்த்தா பொண்டாட்டி ஷால் சுத்தி அந்த புள்ள செருப்புட்டு அடிச்சு. அதுல வேமா மறுவீடு போயிருக்காங்க. சொல்லியிருக்கேன், பிரியா
வண்டியில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. அது கரு புருன்னு கிளம்பியிருக்கேன். நத்தம் வேகத்தடைய தாண்டும் போது பொண்டாட்டி விழுந்துருச்சு. மதுரையில போய் கால் பண்ணியிருக்கேன் அழகர் கோயில்கிட்ட. என்ன காணா? மயத்தை புடுங்க காணா. நான் இங்க விழுந்து செப்ப இறங்கி போய் அப்போலோட அடக்கின முண்டா பழைய மரியாதையை வந்து உன் தாலியை வாங்கிட்டு போ, உன் ஈரோ கொலையை அத்து புரியவன். எந்த அளவுக்கு பூரா காதல் காதல் செய்யுங்க. ஆளுக்கு கடமாடு மாதிரி செய்யுங்க. யாரு கேட்டா? காதல் செய்யற ஆளுங்க வீட்டுக்குள்ள வளர்த்துக்கிட்டு போன்னு பேசு, இல்ல ஊரு கல்யாணத்துல பேசு, ஊரு எல்லையில போய் பேசு. வெளியே இருக்க இடத்துல என்னடா உனக்கு போகணும்? எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆளா காளிவன தெரிஞ்சாங்க. வெளியே இருக்க இடத்துல ஒரு பெருசு பக்கத்து சீமக்கரவ தூர்ல உட்காந்துக்கிட்டு இப்படி புடிச்சுக்கிட்டு வெளியே இருந்திருக்கார். இவருக்கு பக்கத்தூர்ல இருந்து ஒரு பைய போன் அடிச்சு லவரை சொல்லியிருக்கேன், பிரித்தி ஒரு முத்தம் கொடுறான்னு இருக்கேன். அது சப்பு சப்புன்னு கொடுத்துருக்கு. இவனும் இந்த பெரியவர் பார்த்திருக்காரு, பண்ணி வந்துருச்சோ அப்படின்னு. கடைசி வரைக்கும் வெளியே இருக்காமே வீட்டுக்கு திணறிக்கிட்டு வர வைக்கலாமாடா? இந்த கொடுமையை கண்டமா? லவரு போன் அடிக்கும் போது உலகத்தை மறப்பேன். என் தங்கண்டுவேன், புச்சு குட்டின்டுவேன், உன் கோமியத்தை என் தலையில தொளிப்பேன்டுவேன், ஓ எச்சியை நக்கிக்கிட்டே கஞ்சி குடி போகுண்டுவேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? கல்யாணம் பண்ற வரைக்கும் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் பார்த்தா பொண்டாட்டியை விட்டு விலக மாட்டோம். அது காப்பி ஓட்டுச்சுன்னா இவன் சிலிண்டரை திரிக்கிட்டே நிற்பேன். சொல்லுவேன், நீ குளிக்கும் போது நான் தான் சோப்பு போடுவேன், உன் நைட்டியை நான் தான் துவைப்பேன், பாவாடையை நான் தான் துவைப்பேன். அது என்ன பத்தா ராசம், என் அத்தான், என் புச்சு, என் தங்கம் சோறை போட்டு ஊட்டுவேன். ஒரு வாய்டா, ஒரு வாய் சாப்பிட்ற வேணாம் என் சொல்லும்ல, நீ சாப்பிடாட்ட நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு வாரந்தே இந்த சந்தோஷம். ஒரு 3 மாசம் போச்சுன்னா சோறு ஓடுனா போடுவோம்ல, என்ன போட்டு தின்னு, என்ன குழம்பு வச்சிருக்க, என்ன குழம்பு வச்சா சலுப்பிடுவேன். இதுதான். ஆனா உண்மையான அன்பு, ஒரே மாதிரி அன்பு இருந்தால் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப நிறைய ஆம்பளை பயலுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஆண்கள் தமிழகத்திலே பெருத்து விட்டோம், பெண்கள் குறைஞ்சிருச்சு. அதனால 37 வயசு 40 வயசு கல்யாணம் பண்ண ஆம்பளை எல்லாம் இருக்கிய. அப்படி தேடி பிடிச்சி ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இந்த கல்யாண மண்டபத்துக்கு போற பெண்கள் எல்லாம் போனோமா, ஏதோ கொஞ்சம் அசந்த நேரத்தில் இந்த கட்டி வச்சிருக்க வாழைக்காயில 2 புடிங்கிட்டு வந்து வதக்கி திண்டமான்னு இருக்கணும். அதை பிச்சுட்டு வந்துடுறதுக்கு. அவன் 37 வயசுக்கு அப்புறம் ஒரு பிள்ளைய கட்டின பண்ணி இந்த 2 பொம்பளைய உட்காந்துக்கிட்டு நல்ல வய ஆத்தா அப்பானும் அலையாத இடம் உள்ள நல்லா இருக்கணும். 7 வருஷமா தேடினாங்க, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஏக்கா மசுறு காணாது, ஏன் அந்த மசுரை வச்சு கேரளாவுக்கு கரண்ட் இழுக்க போறியா? உண்மையிலே பெண்களுக்கு அழகு வந்து முடிதேன். கம்மா கரம்பையை ஆவாரங்குளையும் சேர்த்துச்சு எங்க அப்பத்தா. அன்னைக்கு விளக்கமாறு வாங்க மாட்டாரு எங்க ஐயா. எங்க அப்பத்தா தலையை வச்சுட்டு போகும்போது மசத்துலேயே குப்பையை கொண்டு போயிடும், அங்கிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள குப்பையை கொண்டு வந்துடும். இன்னைக்கு கட்டில் படுத்துருக்க பொண்டாட்டிய முடிய பிடிச்சி இழுக்கிறேன், முடி கையில வருது. என்னன்னு கேட்டா ஒட்டு மசு. பியூட்டி பார்லர் போறிய எல்லாரும், பியூட்டி பார்லர் போய் இந்த புருவத்தை ரெடி பண்றதுக்கு 700 ரூபா, மசுரை நீட் பண்றதுக்கு 3000 ரூபா. என்னத்தை கண்டா காலங்கள் அதை நோக்கி ஓடுது. எல்லாரும் சீரியல் பாருங்கத்தான். சீரியல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ஏற்றி விடுறாங்களாம். வீட்டில் படுத்துக்கிட்டு சீரியலை பாரு, 100 நாள் வேலைக்கு போய் சிப்பிங் கயிறும் தட்டாங்க தாயம் விளையாடு, எல்லாமே நல்லா இருக்கும். சீரியல் பார்க்க வேணாம்னு சொல்லலை. நாடகமோ எந்த கலையாக இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். அதிலே கிறுக்காக வெறி கொண்டு தெரியக்கூடாது. நம்ம குடும்பம் அவசியம். நம்ம உழைச்சாத்தேன் நமக்கு சாப்பாடு. யாரை நம்பியும் யாரும் கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே தன்னம்பிக்கையோடு வாழுங்கள், தர்மம் செய்யுங்கள். தர்மம் தான், தர்மம் தலையா. இந்த கைதட்டின ஆளுக செய்வாக போல மற்ற ஆளுகளும் செய்விய. இது வெளிக்காட்டுறது கிடையாது. அதான ஒரு பாட்டை பாடிடுவோம். அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு அரசாங்க வேலையெல்லாம் கிடைச்சு
உலக நாட்டுக்கே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்பில் பிறந்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். ஆனா அப்துல் கலாம் ஐயா நல்ல மனுஷன் முதல்ல செத்துட்டார். இப்ப இருந்தா நம்மளே கெடுத்திருப்போம். அவர் ஒரு எந்த நிகழ்ச்சிக்கும் சாதி மதம் பார்க்காம வரக்கூடியவர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பார்க்க மாட்டார். சின்ன குழந்தை கூப்பிட்டு கேள்வி கேட்டாலும் நின்று பதில் சொல்லக்கூடிய அந்த நல்ல மனுஷன் இப்படி போயிருப்பாருங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யணியே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகெய்தியே அணு ஆற்றலையே உயிர் காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு தானே சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். அவர் விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நன்றி நன்றி. கைதட்டின அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி நன்றி. எண்ணகரத்திலும் பொன்னகரமா விளங்கக்கூடிய நன்னகரமா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நடுமண்டலம் குட்டுப்பட்டி கிராமம் பஞ்சயம்பட்டி கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செம்பாய் அம்மன் ஸ்ரீ ஹரிநாச்சி அம்மன் பரிவார தெய்வங்கள் கோயில் வீடு ஆலய அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகள் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற கதம்ப நாடகம் நடைபெறும். நடிபுச வேந்த நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது முருகேசன் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பார்ப்பவருக்கெல்லாம் இதுதான் உண்மையான கருப்பா என்று பயத்தையும் பக்தியும் தரக்கூடிய என் அன்பு சகோதரன் எம்பி சின்னத்துரை அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மாமணி நகைச்சுவை மன்னன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக
கறிக்கடையில் இருந்த ஒரு நெஞ்செலும்பை கையில் வைத்துக் கொண்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் என் அன்பு அண்ணன் மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆட்டம், பாட்டு, நகைச்சுவை தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வரக்கூடிய என் அன்பு தம்பி டி ஆர் ஆசை தம்பி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி ஆசிரியர் வேலைக்கு படித்துவிட்டு இன்னைக்கு அகத்தி கால வச்சு உட்கார்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். எங்களது கைகாட்டி மண்ணின் மைந்தன் கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல்.